வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அன்புமணி நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், ராமதாஸ் திட்டவட்டம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி கூறியது அப்பட்டமான கடைத்தெரிந்த பொய் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் கடந்த சில மாதங்களாகவே கட்சி அதிகாரத்தில் நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் வலுத்த வருகிறது. இதனையடுத்து மாவட்ட வாரியாக கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி நடத்தி வருகிறார். காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அன்புமணி, பாமகவில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, எம்.எல்.ஏ. அருள் ஆகியோரை நலன் விசாரிக்க கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நேற்று சென்னை வந்தார். அப்பொழுது அவர்களிடம் பாமக பிரச்சனையில் திமுக தலையிடுகிறது என அன்புமணி விமர்சித்துள்ளாரே என செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த ராமதாஸ், இது அப்பட்டமான பொய், கடைத்தெரிந்த பொய் என்றார். தொடர்ந்து அவர் கூறியது, அன்புமணி கூட்டத்தை கூட்டும் நேரத்தில் எம்.எல்.ஏக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம். அவர்கள் உடல் பரிசோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். கட்சி பணியை பொறுத்தவரை அன்புமணி உட்பட அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொண்டிருக்கின்றனர். மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக கூறும் அன்புமணி, நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இது பற்றி போக போக தெரியும், இவ்வாறு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது பாமக வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.